ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். ஓகேங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் சாரீ, இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கிற சிந்தட்டிக் சாரியில் நம்ம எப்படி ஃபால்ஸ் வைக்கணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஆல்ரெடி இந்த சாரியை நான் உள்பக்கம் வந்து ஓரம் அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு இதில் கரபாகம், இது வெளிப்பக்கம். சரிங்களா? இப்போ ஓரடிச்சு வச்சுருக்கோம். இதனுடைய உள்பக்கத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு ப்ளவுஸ் அப்படியே விட்டுருக்கு. இவங்க வந்துட்டு கொஞ்சம் அளவு பெருசாக சாரி வேணும்னு கேட்டதுனால நம்ம வந்துட்டு ப்ளவுஸை விட்டுருக்கோம். ஒரு 1/2 மீட்டர். சரிங்களா? இங்கேருந்து ஒரு 1/2 மீட்டர் அளவு வச்சுக்கலாம். நாம் 1/2 மீட்டர்னால் இவ்வளோ தூரம் வரும். ஓகே, 1/2 மீட்டர் வந்து சேரீயில் ஃபால்ஸு தேவையில்லை. உள் பக்கம் வர்றதுக்கு தேவை இருக்காது. அதுவும் இந்த சிந்தட்டிக் சாரிகளுக்கு அந்த இடத்துல தேவைப்படாது. 1/2 மீட்டரில் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1/2 மீட்டர் விட்டுடணும். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே கலரில் சாரீ ஃபால்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். சாரியில் உள்பக்கம் இது. அதே மாதிரி இந்த ஃபால்ஸ்லேயும் உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த தையல் இருக்கிற பகுதி தான் உள்ள, இது வெளியில். இப்போ இதை எப்படி வைக்கணும்னா, இதை ஒரு 1/2 இன்ச் இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பகுதியை நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சிந்தட்டிக் சாரியில் கொஞ்சம் வலுவலுன்னு போகும். நம்ம இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது. இது எந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்தால் சுருக்காக இல்லாமல் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கூட நிற்க மாட்டேங்குது பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே இழுத்துக்கிட்டே போகுது. இப்படி தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டால் நமக்கு கொஞ்சம் வசதியாக போயிடும். சரிங்களா? இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ நல்லா நேராக எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் இழுத்து பிடிக்காதீங்க, இதையும் இழுத்து பிடிக்காதீங்க. கரெக்டான லெவல் விடுங்க. இந்த எட்ஜிலேயே தைச்சிட்டு வாங்க. அப்படியே கீழே ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது, வெளியிலையும் வந்துடக்கூடாது, இழுத்தும் பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னாலும் அது வந்து கோணையாக போயிடும். கரெக்டாக வராது ஃபால்ஸு. ரொம்ப வலுவலுன்னு இருக்கிற சாரீ. இதில் கூட நம்ம அழகாக நீட்டாக ஒரே தடவையில் கரெக்டாக தைக்கிற மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப துணி இழுத்து பிடிக்காதீங்க. அவ்வளோதான். அதில் ஒரு சின்ன ட்ரிக்கு தான். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நானே தைச்சு பழகின புதுசில் பிரித்து தைப்பேன். நெளியாக வரும். மறுபடி பிரிச்சுட்ருப்பேன். அந்த மாதிரி இல்லாமல் எப்படி தைக்கணுன்றது தான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். நாங்கள்லாம் தைச்சு பழகின காலத்தில் இந்த மாதிரி வீடியோஸ், யூடியூப் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒன்றா நாங்களே பிரித்து பழகிக்கிட்டோம். ஆனால் உங்களுக்கெல்லாம் இப்போது இந்த வசதி இருக்கிறதுனால இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சொல்லித்தரோம். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் பிரித்து தைச்சிட்ருக்கணுன்றது அவசியம் இருக்காது. சரிங்களா? இப்போ இது நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. லாஸ்ட் வரும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் இந்த ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபால்ஸ்னுடைய கடைசி பகுதியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சரியாக நேராக வச்சு இந்த லாஸ்ட் முடிக்கும்போது ஒரு கெட்டி தையல் போட்டு முடித்து ஊசியை உள்ளே குத்தி இப்போ நம்ம துணியை திருப்பணும். சரிங்களா? அப்படியே வச்சுட்டு திருப்பாதீங்க. எப்போவுமே நான் இந்த டிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன். கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது சரியாக நேராக அந்த சாரியை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் இப்போ சரியான நேரான இடமா இருக்கணும். சரிங்களா? நேராக வச்சு இப்படி ஒரு தையல் மடக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கமாக தைக்கணும். இந்த பக்கமாக தைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓரத்தில் அதை அழகாக கொண்டு வந்துட்டீங்க. இந்த பக்கம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரியை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஊசியை குத்தி தான் நிறுத்தியிருக்கேன், கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து இந்த துணியை வந்து ரொம்ப இப்படி இழுத்து பிடிக்காதீங்க. சரிங்களா? அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இப்படி வர மாதிரியும் விட வேண்டாம். இப்படியெல்லாம் இல்லாமல் நார்மலாக இப்படி விடுங்க. இப்படி தைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்படி இந்த மாதிரி நார்மலாக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சாரியை எடுத்து விட்டு இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இழுத்து பிடிக்க வேண்டாம். இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னாவே இந்த இடத்துல இது வருது, பார்த்தீங்களா, மடிப்பு வருது. அதனால் கரெக்டாக இப்படி விட்டுடுங்க. விட்டுட்டு அப்படியே நார்மலாகவே இதை கொண்டு வரணும். சரிங்களா? அப்படியே ஃபினிஷிங் வந்து
நல்லா கரெக்டாக வரும். காட்டன் சாரியில் யாராக இருந்தாலும் ஈஸியாக தைச்சிடலாம். இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரியில் வந்து கொஞ்சம் நம்ம இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும். இழுத்து பிடிக்காமல் அப்படியே கொண்டு வரணும். லூஸும் விட்டுடக்கூடாது, இழுத்தும் பிடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஃபால்ஸ் துணியையும் சரி, சாரீ துணி மெட்டீரியலையும் சரி, ரெண்டையுமே ஒரு பேலன்சிங்காக கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே முடிச்சுட்டு வரும்போதே தெரியும் நம்ம ஏதாவது சுருக்கு கொடுக்குறோமா அப்படின்றது. நீங்கள் ஃபால்ஸை தச்சுட்டு வரவே தெரியும். தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போவே மடிப்பு விழ ஆரம்பிக்கும் ஃபால்ஸ். உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாகவே வரும். சரிங்களா? இதில் எல்லாத்துலேயுமே துணியை இழுத்து பிடிக்கக்கூடாது. அதுதான் மெயின். பாருங்கள், இப்போ வரைக்குமே நமக்கு நீட்டாக தான் வந்துட்டுருக்கு. ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் கரெக்டாக வரும், கடைசி ஆக 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 அந்த மடிப்பு விழும். நாமளே அதை கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே தைக்கணும் அந்த 2.5 மீட்டரையும். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். இந்த மாதிரியான டவுட்டு, இந்த மாதிரியான தப்பெல்லாம் வர்றது பூரா பிகினர்ஸ்க்கு தான். இப்போ நான் கடைசி கொண்டு வந்துட்டேன். இந்த லாஸ்ட்டையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இப்போ நேராக வந்துருச்சு. பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட கோணையாக இருந்ததுன்னா இப்படி போயிருக்கும், இல்லை இப்படி இழுத்த மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக முடிக்கும்போது சரியான அந்த நேர்கோட்டுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த ட்ரிக்கு. உங்களுக்கு நீங்கள் சிந்தட்டிக் சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கிறதுனா இனிமேல் பயப்படவே தேவையில்லை. இதை பார்த்து நல்லா அழகாக ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.